இன்றைக்கி நம்ம கறி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் சின்ன வெங்காயம், 4 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 15லேருந்து 17 பல் பூண்டு, 1 கிலோ மட்டன், 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 15லேருந்து 20 சிகப்பு வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து மல்லி விதை, சிகப்பு வத்தல், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம அது ஃப்ரை ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதை மூணையுமே சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடணும். நெக்ஸ்ட் அந்த மசாலா வந்து நம்ம இந்த வெங்காய தக்காளி மிக்சர் ஊற்றலாம். ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். நல்லா அந்த மசாலா வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மட்டன் துண்டுகளை வந்து நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஹையில் ஒரு 3 சவுண்ட் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் குழம்பு வந்து இப்போது தயார். இதை வந்து நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.